ஹே ஹலோ பியூட்டிஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது லவ் இன் த மூன்லைட்டோட எபிசோட் 11. எபிசோட ஸ்டார்டிங்லேயே இன்த்ரோனை தான் காட்டுறாங்க. இன்த்ரோனை வந்து கை வாயெல்லாம் வந்து கட்டி போட்டு ஒரு ரூமில் வந்து அடைச்சி போட்டு வச்சுருக்காங்க. அது பக்கத்துலேயே வந்து 2 பாடி கார்டு வந்து நின்றுட்டுருக்காங்க. அப்போன்னு பார்த்து பின்னோட அப்பா வந்து உள்ளே வராங்க இன்த்ரோன் கிட்ட பேசுறதுக்காக. இதுக்கு அந்த பாடி கார்டு வந்து இன்த்ரோன் கிட்ட பேச முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பின்னோட அப்பா வந்து, இது என்னோட வீடு, அப்படி இருக்கும்போது நான் ஏன் அவங்ககிட்ட பேசக்கூடாது, நீங்கள் 2 பேரும் வெளியே போங்க, நான் அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்த்ரோன் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. இன்த்ரோனோட வாயில் இருக்கிற கட்டை மட்டும் கழட்டி விட்டுட்டு, நீ ரிசப்ஷனில் நிறைய ஃபோட்டோஸை வந்து வீசி எறிஞ்சல்ல, அந்த ஃபோட்டோஸில் வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு இன்த்ரோன் வந்து அந்த ஃபோட்டோஸில் சசினும் சன்கேவும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஏதோ சொல்ல வரான். அதுக்குள்ளே கம்சு அங்கே வந்துட்டு இன்த்ரோனோட வாயை வந்து க்ளோஸ் பண்ணிடுறான். இதனால் பின்னோட அப்பா வந்து, நான் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், அப்படி இருக்கும்போது நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு கம்சு வந்து, இன்த்ரோன்கிட்ட யாருமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபாங்கிட்ட சொல்லியிருக்காங்க, அதனால நீங்கள் இன்த்ரோன்கிட்ட பேச முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். இதனால் பின்னோட அப்பாவும் வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பின்னை காட்டுறாங்க. பின் வந்து சன்கே வந்து சசின் கூட ஓடி போடாத நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பா. அப்போன்னு பார்த்து அங்கே வார்டு வந்துட்டு பின்னை வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மேரேஜ் வந்து கெட்டு போனதுக்கு எல்லாமே நீ தான் காரணம், உன்னால தான் வந்து எல்லாமே ஸ்டாப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட ரொம்பவே கத்திக்கிட்டு இருக்காங்க. இதனால் பின்னுமே வந்து டென்ஷன் ஆகிட்டு, எது நடந்தாலுமே நான் தான் காரணமா அப்படின்னு கேட்குறா. இதுக்கு வார்டு வந்து, உன்னோட கல்யாணம் தானே இப்போ ஸ்டாப் ஆகிருக்கு, நாளைக்கு 4 பேர் முன்னாடி நான் எப்படி நடந்து போகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு பின் வந்து, நான் எல்லாமே என்னோட அப்பாக்காக தான் செஞ்சேன், நான் ஒன்றும் உங்களுக்காக செய்யலை, அது மட்டும் இல்லாமல் நான் வந்து நல்ல பொண்ணாக தான் இருக்கேன், அப்படி நான் நல்லவளாக இருக்கும்போது கூட என்னை யாருக்குமே வந்து பிடிக்க மாட்டேங்குது, இதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுக ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணால் நீங்கள் வந்து ஹாப்பியாக இருப்பீங்க, பேசாட்டி நான் வந்து இங்கேருந்து கிளம்பி போயிடவா, அப்படி போயிட்டேன் அப்படின்னா நானாவது என்னோட இஷ்டப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்கிறா. இதனால வார்டு வந்து டக்குன்னு அவளை அடிக்கிறதுக்காக கையை ஓங்குறாங்க. அப்போன்னு பார்த்து பாட்டி உள்ளே வராங்க. அதனால வார்டு வந்து பின்ன அடிக்காமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பாட்டி வந்து பின்கிட்ட, நீ இப்படி அழுக வேண்டிய அவசியமே கிடையாது, கண்டிப்பாக சன்கே வந்து இங்கே சீக்கிரமாக வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் கம்ஃபாவை காட்டுறாங்க. கம்ஃபா வந்து சசினையும் சன்கேவையும் அந்த கார் ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு வந்து வேற ஒரு இடத்துல வந்து வச்சிருக்காங்க. இப்போ கம்ஃபா வந்து சன்கேவ் கிட்ட, நீ எதுக்காக சசின் கூட போகணும்னு நினச்ச, உனக்கு வந்து நம்மளோட ஃபேமிலி பற்றி கூட எந்த கவலையுமே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு சன்கே வந்து, நம்மளோட ஃபேமிலி மேலே எனக்கு நிறையவே அக்கறை இருக்குது, ஆனால் பின்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த விருப்பமும் இல்லை, அதனால தான் பின்னை வந்து கல்யாணம் பண்ணிக்காமல் நம்மளோட ஃபேமிலியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சசின் கூட போனேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் கீழே மண்டி போட்டுட்டு, ப்ளீஸ் எங்கள் 2 பேர்த்தையும் இங்கேருந்து போக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்ச ஆரம்பிக்கிறான். இதுக்கு கம்ஃபா வந்து, நீ இங்கேருந்து போயிட்ட அப்படின்னா நம்மளோட குடும்ப கௌரவம் வந்து என்னாகிறது, அது மட்டும் இல்லாமல் ஒரு அப்பாவோட ஸ்தானத்துலேருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு, நான் எப்படி உன்னை இங்கேருந்து போக விட முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. சசின் வந்து, ஒரு அப்பா ஸ்தானத்துலேருந்து நீங்கள் அவங்ககிட்ட என்ன மாதிரி நடந்துக்கிறீங்க, அவனை வந்து எப்போ பார்த்தாலும் பயன்படுத்திக்கிட்டே தான் இருக்கீங்க, அவன் வந்து யாரை லவ் பண்ணுறான், உன்னோட விருப்பம் என்ன அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு கம்ஃபா வந்து சசினை பார்த்து, நீ கொஞ்சம் பேசாமல் இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு சசின் வந்து, நம்மளோட லவ்வுக்கு வந்து யாரோட அப்ரூவலுமே தேவை கிடையாது, அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு செல்ஃபிஷான ஆள், இவரோட அப்ரூவல் வந்து சுத்தமாக நம்மளுக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்கிறான். இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே அவன் எந்திக்கிறான். அப்படி எந்திக்கும் போது டக்குன்னு கம்ஃபா வந்து சசினை வந்து உதச்சிடுறாங்க. அதனால சன்கே வந்து சசின் கிட்ட போகிறான். அப்போ கம்ஃபா வந்து, ஒழுங்காக பின்னாடி போ சன்கேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு சன்கேவ் வந்து, நீங்கள் வந்து ஹர்ட் பண்ணுறதா இருந்தால் என்னையும் சேர்த்து ஹர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். இதனால் கம்ஃபா வந்து ரொம்பவே கடுப்பாயிட்டு 2 பேரும் சேர்த்து வந்து அந்த இடத்துல வந்து மிதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அப்போ கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம சேர்ந்தே வந்து அடி வாங்குறாங்க. இதனால் கம்ஃபா வந்து அவங்களோட பாடி கார்டை விட்டு சன்கேவ் வந்து தனியாக இழுத்துட்டு வந்து வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சசினை வந்து ஷூட் பண்ணலான்னு போகிறாங்க. அதனால சன்கேவ் வந்து அவனை விட சொல்லி எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறான். ஆனால் கம்ஃபா வந்து கேட்குற மாதிரி இல்லை, திருப்பி அவனை ஷூட் பண்ணுற மாதிரி போகிறாங்க. இதுக்கு சசின் வந்து, நீங்கள் என்னை ஷூட் பண்ணுறதை பற்றி எனக்கு எந்த கவலையுமே இல்லை, ஒருவேளை நீங்கள் என்னை ஷூட் பண்ணி நான் செத்து போயிட்டா கூட நான் வந்து திருப்பியும் ஆவியை வந்து சன்கேவை வந்து லவ் பண்ண ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்கிறான். இவன் வாயை வச்சுட்டு சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, இவன் பேசின டைலாக்கால் கம்ஃபா வந்து திருப்பியும் ஷூட் பண்ணுறதுக்காக கிட்ட வராங்க. இதனால் சன்கேவ் வந்து பக்கத்தில் இருக்கிற கத்தி எடுத்துகிட்டு அவனோட கழுத்தில் வச்சுட்டு, ஒருவேளை நீங்கள் அவனை ஷூட் பண்ணீங்க அப்படின்னா நானும் கூட செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபாவை வந்து மிரட்டுறான். அதனால் சசின் வந்து சன்கேவ் கிட்ட, நீ இப்போ சாகிறதுக்கான நேரம் கிடையாது, நீ வந்து செய்ய வேண்டிய வேலை இன்னும் நிறைய இருக்குது, அதனால இதை பண்ணாத அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு சன்கேவ் வந்து, நீ சொல்கிறது எனக்கு நல்லாவே புரியுது, ஆனால் இப்போதைக்கு எனக்கு இதை தவிர வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபாவை பார்த்து, நீங்கள் மட்டும் அவனை விட்டுட்டீங்க அப்படின்னா நான் வந்து நீங்கள் சொல்கிற எல்லாத்தையுமே கேட்குறேன், அப்படி ஒருவேளை நீங்கள் ஷூட் பண்ணிட்டேங்க அப்படின்னா நானும் வந்து செத்துருவேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த டீலிங் வந்து கம்ஃபாவுக்குமே பிடிச்சிடுது. அதனால சரி ஓகே, நான் வந்து சசினை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சன்கே வந்து சசின் கிட்ட, என்னை மன்னிச்சிடு, நான் உனக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸை வந்து என்னால் காப்பாற்ற முடியல, பட் என்னதான் இருந்தாலும் நான் வந்து உன்னை எப்போவுமே லவ் பண்ணிக்கிட்டு இருப்பேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு சசினை வந்து ஐ லவ் யூ டூ சொல்கிறான். அதுக்கப்புறம் சன்கே வந்து சசினோட ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் கம்ஃபா வந்து அவங்களோட அடியால விட்டு சன்கேவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. அதனால சன்கேவை அங்கேருந்து கிளம்பிடுறான். ஆனால் சசின் வந்து போகாத போகாத அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கான். ஆனால் என்னதான் இருந்தாலுமே பாடி கார்டு வந்து சன்கேவை அங்கேருந்து
அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதனால சசின் வந்து சன்கே பின்னாடி போகிறதுக்காக எந்திக்க ஆரம்பிக்கிறான். இதனால கம்ஃபா வந்து டக்குன்னு சசினை வந்து அடிச்சிடுறாங்க. இதில் சசின் வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அடுத்த நாள் காலையில் கம்ஃபா வந்து சன்கேவை கூட்டிகிட்டு பின்னோட வீட்டுக்கு வராங்க. அப்போ பாட்டி வந்து சன்கேவை பார்த்துட்டு, உனக்கு என்னப்பா ஆச்சு, எதுக்கு இப்படி ரத்த கரையாக இருக்கு உன் மேலே அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு கம்ஃபா வந்து இந்திரனோட ஆளுங்க வந்து சன்கேவை கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால பாட்டி வந்து நீ இப்போ ஓகேவா தானப்பா இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பின் வந்து எது எப்படியோ சன்கே வந்து திரும்பி வந்துட்டாங்க, அதனால எல்லா கெட்டத்துக்கும் ஒரு முடிவு வந்துரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ பின்னோட அப்பா வந்து இவங்க 2 பேத்துக்கும் இடையில கல்யாணம் தான் முடிஞ்சிருச்சுல, அதுக்கான மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்து இன்றைக்கி நம்ம வாங்க போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சன்கேவும் அதை வாங்குறதுக்காக ரெடி ஆகிறதுக்கு போகிறான். அப்போ பின் வந்து சன்கேவை ஸ்டாப் பண்ணிவிட்டு, நீங்கள் திருப்பியும் வந்ததுக்கு உனக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லவா, இல்லைனா உன்னோட அப்பாவுக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லவா அப்படின்னு கேட்குறா. இதுக்கு சன்கே வந்து உனக்கு ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸ் தெரியுமா, சசின் வந்து என்கிட்ட திருப்பியும் வரமாட்டான் அப்படின்னு சொல்கிறா. உடனே பின் வந்து எதுக்காக அப்படின்னு கேட்குறா. இது சசின் வந்து சன்கே உயிரோட இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் இங்கே திருப்பியும் வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு பின் வந்து சசின் மேலே நீ அவ்வளோ லவ் வச்சிருக்க அப்படி தானே, உனக்கு வந்து அவன் மேலே இருக்கிற லவ் கூட என் மேலே இல்லை அப்படின்னு சொல்கிறா. இதுக்கு சன்கே வந்து நான் தான் திரும்பி வந்துட்டேன்ல, அது மட்டும் இல்லாமல் நான் எல்லாத்தையுமே இழந்துட்டு வந்திருக்கேன், இதுக்கு மேலே நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் கம்பா வந்து இந்திரனை எழுப்பிட்டு, நீ எதுக்காக என்னோட பையனோட வெட்டிங்கில் இவ்வளோ கலவரம் பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு இந்திரன் வந்து நான் உன்னோட தம்பி தானே, ஆனால் அப்பா வந்து எனக்கு வந்து எதையுமே தரமாட்டேங்கிறாங்க, உனக்கு தான் வந்து எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு கம்பா வந்து அப்பா மட்டும் உன் கையில் எல்லா பொறுப்பையும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீ எல்லாத்தையுமே வந்து வீணடிச்சிருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இந்திரன் வந்து கடுப்பாயிட்டு, எது நானா வந்து எல்லாத்தையும் வீணடிச்சிருப்பேன், கொஞ்சம் உன்னோட பையனை பற்றி யோசிச்சு பாரு, அவனே வந்து ஒரு ஹோமோசெக்சுவலாக இருக்கான், அப்படி இருக்கும்போது அவனை விடவா நான் வந்து எல்லாத்தையும் வீணாக்கிட போகிறேன் அப்படின்னு கேட்குறான். இதனால் கம்ஃபா வந்து டக்குன்னு இன்த்ரோன் அடித்து கீழே தள்ளிட்டு கன் எடுத்து அவனை ஷூட் பண்ணுற மாதிரி வராங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட வேறு எதுவும் ஃபோட்டோஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு இன்த்ரோன் வந்து என்கிட்ட எந்த ஃபோட்டோஸுமே இல்லை, வேணும்னு என்னை செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே 2 அடியாளுங்க வந்து அவனை செக் பண்ணிட்டு ஃபோட்டோஸ் வந்து இவங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலுமே கம்ஃபா வந்து திருப்பி இன்த்ரோனை ஷூட் பண்ணுறதுக்காக கன் எடுக்கிறாங்க. இதனால் இன்த்ரோன் வந்து நான் உங்களோட தம்பி தானே, அதனால் என்னை பற்றி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுக ஆரம்பிக்கிறான். இதனால் கம்ஃபாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்திரனை வந்து விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் கம்சம் வந்து இந்திரனை கூட்டிகிட்டு வந்து வேற ஒரு இடத்துல வந்து போட்டுடுறான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பியும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவனை வார்ன் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் இந்திரனோட பொண்டாட்டி எங்கே வரா. உடனே இந்திரன் வந்து அவகிட்ட அந்த ஃபோட்டோஸோட நெகட்டிவ் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறா. உடனே அவளும் வந்து அந்த நெகட்டிவ் எல்லாம் எடுத்து கொடுக்குறான். இந்திரனுக்கு வந்து இதை பார்த்த உடனே ரொம்பவே ஹாப்பி ஆகிடுது. அதுக்கப்புறம் கிழங்க காட்டுறாங்க. கிழங்கு வந்து இந்திரன் எங்கே இருக்கா அப்படிங்கிறத பற்றி விசாரிக்க சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. அதனால் ஒரு ஆள் வந்து இந்திரனை பற்றி விசாரிச்சுட்டு இந்திரன் வந்து எங்கே இருக்காங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு கிழங்கு வந்து இந்திரன் எங்கே இருக்கா அப்படிங்கிறத சீக்கிரமாக கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு அந்த ஆள் வந்து ஏற்கனவே சன்கேவு தான் ஒரு தாய்லாந்து லேடியை வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்கல்ல, அப்படி இருக்கும்போது இதுக்கு மேலே நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்ம வந்து இந்திரனை கண்டுபிடிக்கிறது வேஸ்ட்டு தானே அப்படின்னு கேட்குறான். இப்போ வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. இந்திரன் வந்து கிழங்குக்கு கால் பண்ணி மேரேஜை நிறுத்துறதுக்கான முக்கியமான ஒரு ஆதாரம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பான். இதனால் கிழங்கு வந்து இந்திரனை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதனால் அந்த ஆள்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, இந்திரனை வந்து சீக்கிரமாக தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை வந்து அங்கேருந்து அனுப்பி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் இந்திரனோட பொண்டாட்டி வந்து இந்திரனை கூட்டிகிட்டு வந்து ஒரு சேரில் உட்கார வச்சுட்டு, நான் வந்து ஃபஸ்ட்டு போய் ஒரு கேபை வந்து பிடிச்சிட்டு வரேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் ஒரு டாக்டரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. இந்திரனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேர்லேயே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து பின்னோட அப்பா அங்கே வந்துட்டு நீ வந்து கையில் என்ன வச்சிருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இதனால் இந்திரன் வந்து இதெல்லாம் நான் உங்ககிட்ட தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை அவனோட கோட்டுக்குள்ளே வச்சுட்டு அங்கேருந்து போகிறதுக்காக ட்ரை பண்ணுறான். அதுக்கப்புறம் பின்னோட அப்பா வந்து இந்திரனை ஷூட் பண்ணிடுறாங்க. இதனால் இந்திரன் வந்து கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் அவன்கிட்ட இருந்து அந்த நெகட்டிவை வாங்கிட்டு அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்திரன் வந்து இறந்துடுறான். இது எல்லாத்தையுமே இந்திரனோட பொண்டாட்டி வந்து தள்ளி நின்று பார்த்துட்டு இருப்பா. இதை பார்த்து அவ ரொம்பவே ஷாக் ஆகிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் சசினை காட்டுறாங்க. சசின் வந்து கண்ணு முழிச்சு பார்க்கும்போது பக்கத்தில் சானியா தான் இருப்பான். உடனே சானியா கிட்ட சன்கே வெங்க அப்படின்னு கேட்குறான். இதுக்கு சானியா வந்து எனக்கு தெரிஞ்சு அவன் இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சசின் வந்து நான் சன்கேவை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்காக ட்ரை பண்ணுறான். உடனே சானியா வந்துட்டு நீ வந்து அவனை பார்க்க ட்ரை பண்ண அப்படின்னா உன்னை அவங்க ஷூட் பண்ணுறதுக்கு திருப்பியும் நிறையவே வாய்ப்பு இருக்குது, அதனால் நீ எங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஸ்டாப் பண்ணுறான். ஆனால் சசின் வந்து எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து சன்கேவை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு மிங்மித்ரா வந்து கண்டிப்பாக உன்னால் வந்து இதில் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். இதனால் சசின் வந்து அதை பற்றி யோசிச்சுட்டு ரொம்பவே சோகமாக ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் சன்கேவையும் பின்னையும் தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் அவங்களோட கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு சியாங்மைக்கு வந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் சசினை காட்டுறாங்க. சசின் வந்து சன்கேவே நினச்சி அவனுக்கு ரொம்பவே அதிகமாக ஃபீவர் வர ஆரம்பிச்சிடுது. இதனால் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு டாக்டரை கூட்டிகிட்டு வந்து அவனை செக் பண்ணுறாங்க.
அதுக்கப்புறம் சியாமைக்கு போன பிறகு கம்ஃபா வந்து அங்கே இருக்கிற வேலைக்காரங்க கிட்ட இதுதான் வந்து என்னோட பையன், அது மட்டும் இல்லாமல் இதுதான் வந்து என்னோட மருமக, இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த பிஸ்னஸை வந்து பார்த்துக்க போகிறாங்க, இவங்களுக்காக தான் இந்த பிஸ்னஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து இவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. இப்படியே வந்து நைட் ஆகிடுது. சன்கே வந்து சசினை நினச்சிட்டு ரொம்பவே சோகமாக நின்றுட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து பின் வந்து சன்கே கிட்ட, நீங்கள் வந்து எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க, நான் எப்போவுமே உங்கள் கூடவே இருப்பேன், உங்களோட பிஸ்னஸ் அது மட்டும் இல்லாமல் உங்களோட அசட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற விஷயம் எல்லாத்தையுமே வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் சன்கே வந்து அதெல்லாம் கண்டுக்காமல் அங்கேருந்து கிளம்புறதுக்காக போகிறான். ஆனால் பின் வந்து திருப்பி அவனை ஸ்டாப் பண்ணிவிட்டு, நாளைக்கு நம்ம இந்த சிட்டியை வந்து சுற்றி பார்க்கறதுக்காக போகிறோம், அப்போ சில பெரியவங்களை வந்து நம்ம மீட் பண்ணுறதுக்கு நல்ல சான்ஸாக இருக்கும் இது அப்படின்னு சொல்கிறா. இதுக்கு சன்கே வந்து நான் ஏதாவது பண்ணணும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறான். உடனே பின் வந்துட்டு நீங்கள் ஏற்கனவே தான் என்னோடய வாழ்க்கையை வந்து வீணடிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்கிறா. இதனால சன்கே வந்து நீ சொல்கிறதும் கரெக்டு தான், நான் வந்து என்னோடய அப்பாவுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், அந்த ப்ராமிஸை காப்பாற்றுறதுக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன், நீ என்கிட்ட இருந்து எதுவும் எதிர்பார்க்குறியா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு பின் வந்து ஒரு ஹஸ்பண்டாக இருந்து நீங்கள் எனக்கு எல்லா கடமையுமே வந்து சரியாக செஞ்சிட்டீங்களா, உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனதுலேருந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து தூங்குனதே இல்லை, அது மட்டும் இல்லாமல் நம்ம 2 பேரும் உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டதுமே சன்கேவுக்கு வந்து ரொம்பவே ஷாக் ஆகிடுது. பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மனசை வந்து கல்லாக்கிக்கிட்டு அவனோட ஷர்ட்டை வந்து கலட்டுறான். அதுக்கப்புறம் மெதுவாக பின் கிட்ட நடந்து போய் அவளை வந்து ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் அவளோட நெத்தியில் வந்து கிஸ் பண்ணிவிட்டு அவளோட லிப்ஸில் வந்து கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறான். ஆனால் பின்க்கு வந்து இது சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. அதனால் சன்கேவை வந்து தள்ளி விட்டுடுறா. அதுக்கப்புறம் ரொம்பவே அழுதுகிட்டே, நீங்கள் எதுக்காக என்னை இப்படி அருவருப்பாக ஃபீல் பண்ண வைக்கிறீங்க, நீங்கள் எப்போவுமே என்கிட்ட நடிக்க தான் செய்கிறீங்க அப்படின்னு சொல்கிறா. சன்கே வந்து சாரி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் பின்னை வந்து ஹக் பண்ண வரான். ஆனால் பின் வந்து திருப்பியும் சன்கேவை வந்து தள்ளி விட்டுட்டு போதும் நிறுத்துங்க, இதுக்கு மேலே எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறா. சன்கே வந்து நான் இப்போ என்ன பண்ணணும்னு நீ நினைக்கிற, நான் வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத என்கிட்ட நீ சொல்லவாவது செய்யி, நான் வந்து அதுபடி நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம வேணும்னா இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு கேட்குறான். இதுக்கு பின் வந்து எதுக்காக நம்ம வந்து ட்ரை பண்ணணும், நீங்கள் தான் வந்து என்னை லவ் பண்ணவே இல்லையே, எனக்கு தேவையானது எல்லாமே நீங்கள் வந்து என்னை லவ் பண்ணணும், அது மட்டும் தான் நான் வந்து உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் பின்னும் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறா. இதை நினச்சி சன்கேவும் வந்து பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறான். சசின் வந்து சன்கேவை தேடிட்டு பின்னோட வீட்டுக்கு போய் பார்க்குறான். அப்போ அங்கே வேலை பார்க்குறவங்க வந்து இங்கே பின்னும் சன்கேவும் இல்லை, அவங்க 2 பேரும் சியாங்மைக்கு போயிருக்காங்க, இங்கே வந்து பின்னோட அப்பாவும் வார்டும் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு சசின் வந்து அவங்க 2 பேரும் ஹனிமூனுக்காக போயிருக்காங்களா அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த வேலை பார்க்குறவங்க வந்து அவங்க வந்து ஹனிமூனுக்கெல்லாம் போகலை, கம்ஃபா வந்து அவங்க 2 பேர்த்துக்கும் வேற ஒரு பிஸ்னஸ் வந்து அவங்களுக்காக அங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க, அதனால் அந்த பிஸ்னஸை பார்த்துட்டு அவங்க அங்கேயே வந்து செட்டில் ஆக போகிறாங்க, இங்கே வந்து திரும்பி வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் சசின் வந்து ரொம்பவே ஷாக் ஆகிடுறான். அதுக்கப்புறம் பின்னோட அப்பா வந்து அந்த ஃபோட்டோஸோட நெகட்டிவ்லாம் எடுத்துகிட்டு ஏற்கனவே இன்டர்னு போன அதே கடைக்கு போய் எனக்கு வந்து இந்த நெகட்டிவில் இருக்கிறது எல்லாத்தையுமே ஃபோட்டோஸாக தர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு அந்த கடையில் இருக்கிறவங்க வந்து இந்த நெகட்டிவில் இருக்கிற எதுவுமே வந்து சரியாக இல்லை, அதனால் இதை ஃபோட்டோஸாக மாற்றுறதுக்கு ரொம்பவே டைம் ஆகும், அதுக்கப்புறம் ரொம்பவே காசும் செலவாகும், இதை வந்து ஹாங்காங்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு தான் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பின்னோட அப்பா வந்து பர்ஸ் எடுத்துகிட்டு காசு கொடுக்கறதுக்காக போகிறாங்க. அப்போ வார்டு வந்து அவங்கள ஸ்டாப் பண்ணிவிட்டு, உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கா இல்லையா, நம்ம வந்து ஏற்கனவே கடன்காரனுக்கு வந்து கடன் கொடுக்கணும், அதையே வந்து நம்ம இன்னும் கொடுக்கல, அப்படி இருக்கும்போது இதை வந்து இவங்க கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா கடன்காரங்களுக்கு வந்து நம்ம என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு பின்னோட அப்பா வந்து நான் ஒன்றும் தேவையில்லாமல் செலவு பண்ணலை, சன்கேவுக்கும் பின்னுக்கும் வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து பின் வந்து சசினும் சன்கேவும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸை பார்த்தா அப்படின்னா அவளே வந்து டைவர்ஸ்க்கு வந்து ஒத்துப்பா, அப்படி டைவர்ஸ் மட்டும் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களோட எல்லா சொத்துமே வந்து நம்மளுக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பிளான் போடுறாரு. இதனால் வார்டும் வந்து ஓகே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பின்னோட அப்பா வந்து நிறைய காசு எடுத்து அவங்ககிட்ட கொடுத்துட்டு சீக்கிரமாக ஃபோட்டோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சசின் வந்து இவனுக்கும் சன்கேவுக்கும் இடையில நடந்த எல்லா விஷயத்தை பற்றியுமே யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் டிவியில் சாங்சங் வந்து நாட்டாவோட இணைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் போய்கிட்டு இருக்கு. இதனால் கம்ஃபா வந்து சன்கேவ் கிட்ட நீ வந்து நான் சொன்னபடி நடந்துக்கிட்டதுனால தான் நம்மளோட ஃபேமிலி வந்து இப்போ நல்லபடியாக இருக்குது, இல்லைனா நம்ம எவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து பின் உள்ள வர இப்போ பாட்டி வந்து நீ சொல்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது, இவங்க 2 பேரும் உண்மையாகவே ரொம்பவே ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க, நான் சொல்கிறது கரெக்டு தானே பின் அப்படின்னு சொல்லிட்டு பின் கிட்ட கேட்குறாங்க. இதுக்கு பின் வந்து எந்த ஆன்சரும் பண்ணாமல் நான் வந்து காரில் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறா. அப்போ பாட்டி வந்து சன்கேவ் கிட்ட உங்கள் 2 பேத்துக்குள்ளே ஏதாவது சண்டையா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு சன்கேவ் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்களுக்கு வந்து லஞ்சுக்கு டைம் ஆகுது, அதனால நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் இந்துரனோட பொண்டாட்டி வந்து இந்துரன் இறந்ததுக்கப்புறம் பைத்தியமாகவே மாறிடுறா. அதனால பின்னோட வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு இந்துரனை வந்து தேடிட்டு இருப்பா. அப்போன்னு பார்த்து வேலை பார்க்குற ஆள் வந்துட்டு நீ இங்கே என்னம்மா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு இந்துரனோட பொண்டாட்டி வந்து நான் என்னோட ஹஸ்பண்டை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே அந்த ஆள் வந்துட்டு அப்படிலாம் இங்கே யாரும் இல்லைம்மா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கிளப்பி விட்டுடுறா.
அதுக்கப்புறம் சன்கேவும் பின்னும் லஞ்செல்லாம் முடிச்சிட்ட பிறகு திருப்பியும் வீட்டுக்குள்ளே போய்க்கிட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து சன்கேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்குது. இவனும் திரும்பி பார்க்குறான். அங்கே பார்த்தா சசின் தான் வந்து சன்கேவ் அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருப்பான். இதனால் அவங்க 3 பேத்துக்குமே ரொம்பவே ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் சன்கேவ் வந்து சசின் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவான். அப்போன்னு பார்த்து பின் வந்து சன்கேவ் அப்படின்னு கூப்பிடுறான். இதனால் சன்கேவ் வந்து என்னால் வந்து இதை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பின் கிட்ட சொல்லிட்டு திருப்பியும் சசின் கிட்ட பேசுறதுக்காக போகிறான். சன்கேவ் வந்து சசின் கிட்ட நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறான். இதுக்கு சசின் வந்து நான் உன்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகலான்னு தான் வந்தேன். இங்கேருந்து நம்ம 2 பேரும் போயிட்டோம் அப்படின்னா நம்ம 2 பேரும் எப்போவுமே சேர்ந்தே இருக்கலாம். நான் வந்து ரச்சாவடி கிட்ட பேசுகிறேன். அவங்க கண்டிப்பாக உன்னோட அசட்டெல்லாம் மீட்டெடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீனும் நானும் சேர்ந்து அந்த ஐஸ்லாண்டில் வந்து வாழலாம். இப்போ நீ வந்து எனக்கு சாப்பிட்றதுக்காக மீனெல்லாம் பிடிச்சி எடுத்துகிட்டு வருவேன். நான் வந்து உனக்காக மியூசிக் வந்து ப்ளே பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு சன்கேவ் வந்து டைம் வந்து முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே எதையுமே மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு சசின் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாத்தையுமே மாற்ற முடியும். நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன். அதேமாரி நீயும் வந்து என்னை லவ் பண்ணுற அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறான். இந்த சன்கேவ் வந்து திருப்பி நான் உன்னை இழக்கிறதுக்கு விரும்பலை. நீ வந்து ஒரு வேளை இதனால் இறந்து போயிட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு சசின் வந்து நான் கண்டிப்பாக சாக மாட்டேன். கண்டிப்பாக நான் வந்து உன் கூட எப்போவுமே இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் உன்னை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறான். சன்கேவ் வந்து கண்டிப்பாக நம்மளால் ஒன்றா இருக்க முடியாது. அதனால திருப்பி நீ இங்கே வராத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுக ஆரம்பிக்கிறான். இதுக்கு சசின் வந்து நீ வந்து அப்படிலாம் சொல்லாத. நம்ம வந்து கண்டிப்பாக ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். சன்கேவ் வந்து நான் உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். கொஞ்சம் நான் சொல்கிறத வந்து புரிஞ்சுக்கோ. நம்மளால் வந்து ஒன்றா வாழ முடியாது. அதனால நம்ம தனித்தனியாக வாழ்கிறதுக்கு இனிமேல் பழகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறான். இதனால் சசின் வந்து நான் உன்னை ரொம்பவே அதிகமாக லவ் பண்ணுறேன். ப்ளீஸ் என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுக ஆரம்பிக்கிறான். இதை பார்த்தா சன்கேவுக்குமே ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அவனுக்கு வேறு வழி இல்லைல்ல. அதனால் திருப்பியும் வந்து வீட்டுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறான். இதனால் பின்னுமே வந்து ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிடுறா. இதோட இந்த எபிசோட் வந்து இங்கே முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்குறதுக்கு மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்ஸ். பாய்.